ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் SweetAmmu பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பருப்பு சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். என்ன சண்டே அதுவும் பருப்பு சாம்பார்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறேன். வாங்க பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு சாம்பாரே வைக்க தெரியாத சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட இருக்கிறாங்க. ரீசெண்டாக கல்யாணம் ஆன சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பருப்பு சாம்பார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சமைக்கவே தெரியாது, எனக்கு எந்த குழம்புமே வைக்க தெரியாதுன்னு சொல்கிற பேச்சுலர்ஸ் கூட இந்த பருப்பு சாம்பார் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாக செய்யலாம். ஈஸியாக நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1/2 கப் பைத்தம்பருப்பு நல்லா கழுவி சுத்தமான தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப, நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், அந்த புளியை அது கூடயே சேர்த்துக்கோங்க. ஜீரகம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. நான் இப்போது பருப்பு சட்டியில் மாற்றிக்கிட்டேன், கடைஞ்சி எடுத்துக்கிறேன் நான். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்கள், நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஏற்கனவே நான் பூண்டு சேர்த்துருக்கேன் பருப்பு கூட. இப்போ தாளிப்புக்கு பூண்டு தேவை. அதுக்கு தோல் உரிக்காத ஒரு 4 பல் பூண்டு தட்டி எடுத்துக்கிறேன். தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சிற போது. இது கூட வெந்தயம் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட 4 வரமிளகா நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டியும் அதில் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. மிளகா தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. அடிக்கடிக்கு தொழவிக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா பருப்பு கெட்டியாக பிடிச்சிடும், அடி பிடிச்சிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம், கடையும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. கொதி வருது பாருங்கள். இது கூட இப்போ நம்ம சின்ன சின்னதாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க. சுவையான துவரம் பருப்பு சாம்பார் அருமையாக டக்கராக ரெடியாக இருக்குது. ஈஸியாக செய்யலாம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான சாம்பார். நீங்களும் இந்த சாம்பார் வச்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.